தமிழ் சினிமாவுல பாதி சினிமா இத தான் பத்தி பேசியிருக்காங்க. குறிப்பா வந்து 80களுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய சினிமாக்கள் பெரிய அளவுல வந்திருக்கு. அண்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல 90கள்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகமான பட்டியல்ல நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து சுப்பிரமணியபுரம் வெளிவந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு பெரிய அடுக்கடுக்கான திரைப்படங்கள்லாம் வந்தது. வன்முறை அப்படின்னு நெறைய ஒரு ஒரு கல்ச்சர் பத்தி, ஒரு ஒரு குடிகள பத்தி அப்படின்னு பேசின படங்கள்லாம் எக்கச்சக்கமா வந்திருக்கு. அது ஒரு திரைப்படமா மாத்துறதுக்கு நெறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. இது எங்க பயங்கரமா கவனம் பெற்றதுன்னா வந்து, இப்போ என்ன மாரியான ஆட்கள் வந்து படம் பண்றப்போ வந்து, இதுதான் காஸ்ட் சினிமா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து தமிழ் சினிமா அப்படின்னு பொது எண்ணத்தில எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கு. அங்க வந்து இங்க பிரிவே இல்ல. இங்க வந்து நம்ம எல்லாத்த பத்தியும் பேசிட்டு வந்தோம். இப்போ ரஞ்சித் வந்து படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இது ஒரு காஸ்ட் சினிமாவா மாறுது. அப்படின்னு சொல்றப்போ, அப்ப என்னன்னா, இப்ப இப்படி இது வந்து ஒரு டிஸ்கஷனா வரப்போ, இப்ப இது இப்ப இதோட பிரஷர் தான் வந்து இப்போ சில பேர் வந்து படம் எடுக்கிறப்போ வந்து, ஓகே இது இதுக்கு எதிரான இது படம் இது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி எடுத்த படம் முக்காவாசி படங்கள் வந்து எதிரான சினிமாக்கள் தான். ஸோ நான்லாம் எனக்கு பிரச்சனையே இந்த சினிமாலாம் கிடையாது. ஏற்கனவே எடுத்தாங்கல்ல, ஏற்கனவே இது ஒரு கலைப்படைப்பா, வணிக ரீதியா வெற்றி பெற்று கொண்டாடப்பட்டு, மக்களால் வந்து விதந்தோதப்பட்ட படங்கள்ல பேசப்பட்ட அந்த கருத்துக்களும், எண்ணங்களும், அது வடிவமைக்கப்பட்ட விதங்களும் தான் என்ன பயங்கரமா பாதிச்சிருக்கு. எனக்கு இப்ப ரீசென்ட்டா வந்த படங்கள்லாம் எனக்கு பாதிக்கவே இல்ல. எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது எனக்கு.